இப்ப எங்கேயோ ஒரு குப்பமேட்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தூக்கி போட்டா உங்க பழைய டிவி ரிமோட் பேட்டரி ஒண்ணு கிடக்கும். ஆமாம், அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ள துருப்பிடிச்சிட்டு இருக்கும். கரெக்ட். அது செத்து போச்சு, அதோட ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா முன்மொழியப்பட்ட ஒரு புதிய அறிவியல் கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா அந்த பழைய பேட்டரி இப்போ ஒரு குட்டி அணு உலையா செயல்பட்டு விண்வெளியில இருந்து வர்ற ஆற்றலை அமைதியா உள்வாங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிஜமாவே அது கேட்கும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தான் இருக்கு. ஆமா. சோ இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகளிலிருந்து, அதாவது முடியுமா? குவாண்டம் இயற்பியல் மூலமாக எப்படி தொடர்ச்சியான மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வியப்பூட்டும் ஆராய்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நாம அலசலாம். உலகளவுல e-waste எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு வருதுன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு புரியுற ஆனா மாதிரி அந்த சொல்லணும்னா பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கோணம் தான் இந்த ஆராய்ச்சியில ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு யோசிச்சு விஷயம். பாருங்க. கண்டிப்பா. 31 ஆம்பியர் இத கொஞ்சம் விரிவா பெரிய பார்ப்போம். விஷயம்னு இன்னைக்கு நம்மிடம் இருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே சரி வாங்க. வித்தியாசமானவை. இந்த நம்பவே அதாவது முடியாத கதைக்குள்ள நீர் கொஞ்சம் ஆழமா மருத்துவம் போலாம். 942 என்ன இருக்குன்னு அப்படிங்கிற பாப்போம். யூடியூப் தளத்துல இத வெளியான சொன்னது அந்த கண்ணம்மா கண்டுபிடிப்பாளர் தான். அறிவியல் தொடர்பான அவர் என்ன சில சொல்றாருன்னா, நேரடி வீடியோ battery dead குறிப்புகள் ஆன நம்ம கிட்ட உடனே இருக்கு. நம்ம ஆமா. படிச்ச அதோட கெமிஸ்ட்ரி சேர்த்து பிசிக்ஸ் இனியன் விதிகள் எல்லாம் முடிஞ்சு காமு போச்சு. என்பவரோட மிக அதுக்கப்புறம் விரிவான வேற ஆய்வு ஒரு சக்தி குறிப்புகளும் அந்த நமக்கு வேலையை செய்ய கிடைச்சிருக்கு. ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இந்த தரவுகளை அதாவது வச்சுக்கிட்டு பேட்டரி ஒரு செத்த செத்து பிறகுதான் போன அதோட பேட்டரிக்குள்ள உண்மையான ஆட்டமே நிஜமாவே என்ன ஆரம்பிக்குதுங்கிறாரு. நடக்குது, அதுக்குள்ள இந்த இருக்கிற டேபிள அந்த கொஞ்சம் குவாண்டம் பாருங்களேன். அறிவியல் ஒரு என்ன பக்கம் நம்ம தூக்கி அப்படிங்கறத எறிகிற நாம சாதாரண டீகோட் செய்ய டெட் போறோம். பேட்டரி. இதுல ஒரு வியப்பான Voltage விஷயம் 0, என்னவென்றால் output 0. இது ஏதோ இன்னொரு பழைய பக்கம் அவரோட பேட்டரிகளுக்கு claim. புதுசா 2.5 சார்ஜ் volt, ஏத்துற ஒரு சாதாரண 31 நாள் தொழில்நுட்பம் ஓடி இருக்கு. கிடையாது. 31 ஆம்பியர் அப்புறம் கரண்ட் அதாவது கொடுத்திருக்கு. கார்பன் ரெண்டுமே ஐசோடோப்புகள், கெமிக்கலா டெட் பேட்டரி தான். காஸ்மிக் ஆனா கதிர்வீச்சு ரிசல்ட்ல மற்றும் எங்கேயாவது பீட்டா சம்பந்தம் இருக்கா சிதைவாகிய பாருங்க. மிகச் இது சிக்கலான எப்படி குவாண்டம் சாத்தியம்? நிகழ்வுகளை இவ்ளோ பெரிய நம்ம விஷயத்தை செய்யறதுக்கு அன்றாடம் தூக்கி என்னமோ போடுற பெரிய சாதாரண லேப்லாம் பொருள்களோட தேவைப்பட்டிருக்கும்னு இணைக்கிற ஒரு நினைக்கிறீங்களா? அங்கதான் முன்மொழியப்பட்ட ட்விஸ்டே கோட்பாடு இருக்கு. இது. ரொம்ப ரொம்ப அதனாலதான் சிம்பிளான அந்த ஒரு முறையை தான் சிக்கலான பயன்படுத்திருக்காங்க. அறிவியலுக்குள்ள அது என்னன்னு போறதுக்கு பார்க்கலாமா? முன்னாடி இவங்க செஞ்ச பாருங்க, ஒரு குறிப்பிட்ட 2 பரிசோதனையை dead நம்ம battery. புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம ஏன்னா பென்சில்ல இருக்கிற ஆதாரங்கள்ல ஒரு graphite. நேரடி டெஸ்ட் அவ்வளவுதாங்க. பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ப முடியுதா? சரி, எந்த டெஸ்ட் இந்த சொல்றீங்க? சிம்பிளான அதாவது setup தான் 30 அந்த நாட்கள் அதிசயத்தை நிகழ்த்துச்சுன்னு முழுமையாக சொல்றாரு. இது பயன்படுத்தப்பட்டு யார் வேணா தன் வீட்ல செஞ்சு சக்தியை பார்க்கலாம்னு சொல்ற இழந்து அளவுக்கு இருந்து விட்ட ஒரு எளிமையா ஜீரோ இருக்கிறது செல் தான் இன்னும் பேட்டரி. ஆச்சரியமா இருக்கு. அந்த பேட்டரியில இதுக்கு மிச்சம் பின்னாடி இருக்கிறது ஒரு வெறும் அப்பாவும் 2.5 பொண்ணும் வோல்ட் இருக்காங்க. மற்றும் அவங்க 45 ரெண்டு முதல் பேரும் 50 சேர்ந்து தான் மில்லி இதை ஆம்பியர் மட்டுமே. கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ இவ்ளோ அவரோட குறைவான மகள் மின்சாரத்தை வச்சுக்கிட்டு இங்கிலாந்துல ஒரு இத சின்ன பத்தி ஒரு LED பெரிய பல்ப கூட எரிய ஆராய்ச்சியே வைக்க பண்ணிட்டு முடியாது. இருக்காங்க. ஆமா, முடியாது. சரி, தொழில்நுட்ப கதையெல்லாம் ரீதியா ஓகே. சொல்லணும்னா ஆனா அது இதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இருக்கிற இல்லாத சயின்ஸ் என்ன? ஒரு நிலை. எப்படி இது ஒரு வேலை dead செய்யுது? cell. இப்போதான் நம்ம கொஞ்சம் Exactly. டீப்பா ரொம்பவே அந்த இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒரு இந்த விஷயத்துக்குள்ள ஆதாரங்களை போக போறோம். பார்த்து ஆடி போயிட்டேன். இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியப்படும் யுத்தமே விதமாக நடக்குது. யாருக்குள்ள? 5 வோல்ட் நம்ம ஸ்கூல்ல மின்சாரம் படிச்ச தேவைப்படும் ஒரு கிளாசிக்கல் டிசி பிசிக்ஸுக்கும் மோட்டாரை இவங்க இந்த சொல்ற 2.5 குவாண்டம் வோல்ட் தியரிக்கும் பேட்டரி நடுவுல ஒரு நம்ம பிசிக்ஸ் என்ன நிமிடத்துக்கு சொல்லுது? தொடர்ந்து பேட்டரியில இயக்குதுன்னு. கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு முடிஞ்சா நிமிஷம். கதை முடிஞ்சது. 5 வோல்ட் ஆனா மோட்டாரையா? இவங்க சொல்ற ஆமா, குவாண்டம் தியரி அது என்ன சொல்லுது மட்டும் தெரியுமா? இல்லாம அந்த கெமிக்கல் பேட்டரியை ரியாக்ஷன் நின்ன சர்க்யூட்ல இருந்து பிறகுதான் கழட்டி விட்ட நாங்க பிறகும் கூட சக்தியை அறுவடையே அதனுடன் பண்ண இணைக்கப்பட்ட ஆரம்பிப்போம்னு எல்இடி சொல்லுது. விளக்கு இந்த தொடர்ந்து முழு எரியுதுன்னு அந்த விளையாட்டுக்கும் வீடியோ ஹீரோ பதிவுல யாருன்னா அந்த காட்டுறாங்க. கிராஃபைட் தான். அது இங்குதான் வெறும் என் கறிக்கடையே மூளையே இல்ல. குழம்ப ஆரம்பிக்குது. அதுக்குள்ள கண்டிப்பா இயற்கையாவே குழப்பமா தான் கார்பன் இருக்கும். 14 இல்ல, அப்படின்னு ஒரு நீங்களே ஐசோடோப் யோசிச்சு இருக்கு. பாருங்க. அது ரொம்ப 2.5 மெதுவா வோல்ட் சிதைஞ்சு வெறும் எலக்ட்ரான்களை 45 ரிலீஸ் மில்லி பண்ணிட்டே ஆம்பியர். இருக்குமா. இத இதுதான் வச்சு அந்த 5 கரண்ட்டுக்கு வோல்ட் தேவையான டிசி முதல் மோட்டாரை ஸ்பார்க். எப்படி ஓட்ட முடியும்? இப்போ ஒரு இது மேஜிக் நேரடியா மாதிரி யோசிச்சு பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கே எலக்ட்ரான்கள் ஒரு எதிரானதாச்சே. செவத்துல போய் ஆமா, முட்டி நிக்காம ஆற்றல் அந்த அழிவின்மை விதிப்படி செவத்துக்குள்ள இது ஊடுருவி சாத்தியமில்லாத அந்த ஒண்ணு. பக்கம் போகுது. அதான் நீங்க இதுக்கு உள்ளே பேரு தான் கொடுக்கிற ஆற்றலை குவாண்டம் விட டனலிங். வெளியே அதிக இந்த ஆற்றல் வர மேஜிக்கை முடியாது. நிறுத்துறதுக்கு ஒரு தேவையான ஒரு ஸ்கூட்டரோட தள்ளுதல் இன்ஜினை அந்த வச்சுக்கிட்டு ஒரு கார்பன் 14 லாரியை ஓட்ட சிதைவுல இருந்து முடியாது. கிடைக்குதுன்னு சரியா? சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அதனாலதான் இதுல என்ன கெமிக்கல் தந்திரம் ரியாக்ஷன் இருக்கு? நின்ன பிறகும் நீங்க கரண்ட் கேக்குற கேள்வி பாயுது. ரொம்பவே இப்போதான் நியாயமானது. விஷயம் இன்னொரு படி எந்த மேல ஒரு போகுது. அறிவியலாளரும் இந்த செட்டப் முதல் முறை இதை சக்தியை பார்க்கும்போது உருவாக்கலையா? இது அதுக்கு பதிலா தெர்மோடைனமிக்ஸ் நம்மள சுத்தி விதிகளுக்கே இருக்கிற காலி முரணானது இடத்துல, போலத்தான் அதாவது தோன்றும். வெற்றிடத்துல ஆனா இருந்தே அந்த சக்தியை எடுக்குதாம். மோட்டாரை இயக்குற ஆற்றல் அதாவது அந்த கிராஃபைட் ஒரு 2.5 சாவி மாதிரி வோல்ட்டில் தான் இருந்து ஒரு வரவில்லை. பெரிய ஓ, ஆற்றல் பெட்டகத்தையே அங்க இருந்து திறக்குதுன்னு வரலையா? சொல்றாங்க. அப்புறம் இன்னும் எங்க இருந்து சிம்பிளா வருது? சொல்லணும்னா அதுதான் அந்த இங்க ட்விஸ்ட். கிராஃபைட் ஒரு அந்த ஆண்டனா செத்து மாதிரி போன வேலை செய்யுது. பேட்டரிக்குள்ள அவங்க நம்ம சில கண்ணுக்கு குறிப்பிட்ட தெரியாத வேதிப்பொருட்களை சக்தியெல்லாம் இழுத்து சேர்த்திருக்காங்க. அத கரண்டா அது மாத்துது. சாதாரண பேட்டரி இல்ல, இதுக்கு காத்துல அது இருக்கிற மாற்றி நைட்ரஜன் கூட அமைக்கப்பட்ட உதவுதுன்னு ஒரு ஒரு புது தியரி இருக்கு. கட்டமைப்பு. ஓகே, என்ன தியரி மாதிரியான எல்லாம் நல்லா தான் இருக்கு. வேதிப்பொருட்கள்? ஆனா இதோட அதாவது ஃபியூச்சர் என்ன? சோடியம் இந்த ஹைட்ராக்சைடு, டெக்னாலஜியை வச்சு நானோ என்னென்னலாம் பண்ண கிராஃபைட் போறாங்க பவுடர், அதையும் ஃபெரிக் பாத்துடலாம். ஆக்சைடு, இது அப்புறம் வெறும் பேச்சோட மெக்னீசியம் நிக்கல. ஆக்சைடு போன்ற இதுக்கு பொருட்களின் பேட்டன்ட் ஃபைல் கலவை அது. பண்ணிருக்காங்க. இருங்க, இங்கிலாந்துல இருங்க. அவரோட வெறும் பொண்ணு இத பத்தி கெமிக்கல்ஸ ரிசர்ச் உள்ளே பண்ணிட்டு போட்ட இருக்காங்க. உடனே அது மட்டும் இல்லாம எப்படி அது அதிக கண்ணம்மான் ஆற்றலை அப்படின்னு தரும்? பேர்ல இந்த புதுசா ஒவ்வொரு ரொம்ப பொருளும் கம்மி அங்க செலவுல என்ன பவர் வேலை சோர்ஸ் செய்யுதுன்னு கொஞ்சம் உருவாக்கவும் பிளான் இருக்கு. விளக்குங்களேன். அவங்க இது பொண்ணு ஏதோ ஒரு இதே கெமிக்கல் மாதிரி லிஸ்ட் ஒரு மாதிரி செட்டப் இருக்க வச்சு கூடாது நம்ம 18 LED கேட்பாளர்களுக்கு. லைட் 15 நிச்சயமா. நாளைக்கு எரிய இதுல வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு சொல்றாங்க. பொருளுக்கும் ஒரு இங்கதான் குறிப்பிட்ட ஒரு வேலை மெகா இருக்கு. ட்விஸ்ட் வருது. முதல்ல ஒரு சோடியம் டெட் ஹைட்ராக்சைடு. பேட்டரிக்கு இந்த இது நிலைமைனா இங்க ஒரு ஒரு புது ஆல்கலைன் மீடியமா பேட்டரியில அந்த செயல்படுது. டெக்னிக்கை யூஸ் பண்ணா ஆல்கலைன் மீடியம்னா யோசிச்சு பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட பேட்டரிக்குள்ள 3 வருஷம் வரைக்கும் பவர் எலக்ட்ரான்கள் கிடைக்கும்னு சுலபமா சொல்றாரு. எந்த தடையும் இது இல்லாம உண்மையா இருந்தா நகர்வதற்கான ஒரு நம்ம அதிவேக உலகமே மாறிடும் பாதையை இல்லையா? இது அமைத்து கொடுக்குது. சரி, ஓ, நாம
நாம இந்த ஆய்வோட ஒரு கடைசி highway கட்டத்துக்கு மாதிரி. வந்துட்டோம். கரெக்ட்.
அப்புறம் ஃபெரிக் ஆக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடு ஆகியவை வந்து இந்த ஒட்டுமொத்த வினையையும் சீராக வைத்திருக்க உதவும் வினையூக்கிகளாக செயல்படுகின்றன. அதாவது கேட்டலிஸ்ட்கள். ஆனா இதுல உண்மையான ஹீரோ யாருன்னா அந்த நானோ கிராஃபைட் பவுடர் தான். ஒரு நிமிஷம், நம்ம சாதாரண பென்சில்ல பயன்படுத்துற அதே கிராஃபைட் தானே நினைக்கிறீங்க? ஆனா இங்க அதோட தூய்மை ரொம்ப முக்கியம். அந்த கார்பன் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா 98.9% தூய்மையும் 1.1% மாசும் இருக்கு. இம்பியூரிட்டி. ஆமா, இந்த 1.1% மாசு தான் மிக முக்கியமான வேலையை செய்யுது. இந்த ஒரு சின்ன குறைபாடு தான் ஒட்டுமொத்த கலவையையும் ஒரு மினி அணு உலை போல செயல்பட வைக்குதுன்னு அந்த ஆய்வு குறிப்புகள் சொல்லுது. ஒரு மினி அணு உலையா? அதுவும் சாதாரணமா நம்ம கையில வச்சிருக்கிற பேட்டரிக்குள்ளையா? இத கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்பட ஒண்ணும் இல்ல, நான் விளக்குறேன். இல்ல, அணுருளைனா அதுக்கு யுரேனியம், புளூட்டோனியம் மாதிரி பெரிய கதிரியக்க பொருட்கள் வேணுமே. சாதாரண பென்சில்ல இருக்கிற கிராஃபைட்டை வச்சு எப்படி ஒரு அணு உலை வேலை செய்யும்? என் மோட்டார் எப்படி ஓடுது? எனக்கு இன்னும் அந்த மெக்கானிசம் சரியா புரியல. அங்கதான் நம்ம குவாண்டம் உலகத்துக்குள்ள நுழைறோம். இப்போ சாதாரண பேட்டரிகளில் என்ன நடக்கும்? உள்ள இருக்கிற ரசாயனங்கள் தங்களுக்குள் வினை புரிந்து மின்சாரத்தை கொடுக்கும், சரியா? ஆமா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு கட்டத்துல ரசாயனம் தீர்ந்தவுடன் பேட்டரியும் செத்துடும். அதாவது சாதாரண பேட்டரி ஒரு தண்ணி வாளி மாதிரி. தண்ணிய முண்டு ஊத்துனதும் வாளி காலி ஆயிடும். ஓகே. ஆனா இங்க பயன்படுத்தப்படுற கிராஃபைட் வந்து தன்னைத்தானே தியாகம் செய்யாது. மாறாக அது ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி செயல்படுது. வாளி காலியா இருந்தாலும் மேல இருந்து வர்ற மழைய அது புடிச்சுக்கிட்டே இருக்கும். மழைநீர் சேகரிப்பு தொட்டியா? ரொம்ப நல்ல உதாரணம். அப்போ மேல இருந்து வர அந்த மழை என்ன? அதுதான் நம்மை சுற்றியுள்ள வளிமண்டல நைட்ரஜன் மற்றும் விண்வெளியிலிருந்து வரும் காஸ்மிக் கதிர்வீச்சு. விண்வெளியில இருந்தா? ஆமா, வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜன் அணுக்களும் பிரபஞ்சத்திலிருந்து இடைவிடாம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற காஸ்மிக் கதிர்களும் அந்த கிராஃபைட் ஆண்டனா மேல மோதுது. ஒரு நிமிஷம், கிராஃபைட் வந்து இப்போ ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. கிராஃபைட் என்பது அடிப்படையில கார்பன். அந்த கார்பன்ல கார்பன் 12, கார்பன் 13 மற்றும் கார்பன் 14 ஆகிய ஐசோடோப்புகள் இருக்கு. ஓகே, அந்த ஐசோடோப்புகள் என்ன பண்ணும்? இதுல கார்பன் 14 என்பது இயற்கையிலேயே லேசான கதிரியக்கத்தன்மை கொண்டது. காஸ்மிக் கதிர்கள் இதோடு மோதும்போது இது தொடர்ந்து பீட்டா சிதைவு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு உள்ளாகுது. அதாவது பீட்டா டீகே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. பீட்டா சிதைவுன்னா கதிரியக்கம், ரேடியேஷன். இது ஆபத்தானது இல்லையா? இதை எப்படி நாம வீட்ல வச்சுக்க முடியும்? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா கார்பன் 14 வெளியிடும் பீட்டா துகள்கள் வந்து ரொம்பவே குறைந்த ஆற்றல் கொண்டவை. மனித தோலை தாண்டி அதால உள்ளே செல்லவே முடியாது. அப்படியா? அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதனாலதான் இது பாதுகாப்பானது. சிம்பிளா சொல்லணும்னா பீட்டா சிதைவுங்கிறது ஒரு நிலையற்ற அணு தன்னை நிலையாக்கிக் கொள்வதற்காக தன்னிடமிருந்து ஒரு எலக்ட்ரானை அதிக வேகத்துல வெளியேறும். ஓ, அந்த வெளியேற்றப்படுறது தான் பீட்டா துகளா? ஆமா, அந்த அதிவேக எலக்ட்ரான் தான் பீட்டா துகள். ஆஹா, இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என் மோட்டார் ஓடணும்னா சர்க்கியூட்ல எலக்ட்ரான்கள் ஓடணும். கரெக்ட். அப்போ பேட்டரிக்குள்ள இருக்கிற ரசாயனம் தீர்ந்து போனாலும் காஸ்மிக் கதிர்வீச்சு வந்து அந்த கார்பன் 14 மேல மோதி பீட்டா சிதைவு நடந்து அதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியேறி நேரா சோடியம் ஹைட்ராக்சைடுக்குள்ள போகும். ஆமா, அந்த எலக்ட்ரான் சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கிய அந்த அதிவேக பாதையில பயணித்து என் மோட்டாரை சுழல வைக்குது. சரியா? மிகச்சரியாக பிடிச்சிட்டீங்க. இதுதான் அந்த மெக்கானிசம். இதோடு சேர்ந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்களும் உள்ள வரும்போது அங்க ஒரு விதமான குவாண்டம் டனலிங் நடக்குது. குவாண்டம் டனலிங் அப்படின்னா? அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு தடையை தாண்டி திடீரென மாயமாகி மறுபக்கம் தோன்றும் ஒரு குவாண்டம் நிகழ்வு. இந்த வினையின் போதுதான் மறைந்திருக்கும் ஃபோட்டான்கள் ஆற்றலாக வெளிவருகின்றன. ஃபோட்டான்கள்? இத படிக்கும்போது எனக்கு நம்ம ஆதாரங்கள்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட வரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த வரி? அதாவது எலக்ட்ரான் என்பது ஆற்றல் அல்ல, அது ஆற்றலை சுமந்து செல்லும் ஒரு பாதுகாப்பு உறை மட்டுமே அப்படின்னு அந்த குறிப்புகள்ல சொல்லிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இத படிச்சதும் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுச்சு.
அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு பீட்சா டெலிவரி பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற ஃபோட்டான் தான் உண்மையான பீட்சா. வாவ், சூப்பர் அனாலஜி. நம்ம மோட்டாருக்கு ஆற்றல் தேவைப்படும் போது இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து மோட்டார் காயில்ல மோதி அதுக்குள்ள இருக்கிற ஃபோட்டான் அப்படிங்கிற பீட்சாவை, அதாவது அந்த ஆற்றல் அங்கே கொடுத்துட்டு திரும்பவும் வெறும் பாக்ஸா பின்வாங்கிடுது. ரொம்ப கரெக்ட். நாமெல்லாம் இத்தனை காலமா அந்த டெலிவரி பாக்ஸை தான் ஆற்றல் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்புமை. எலக்ட்ரான் வந்து ஒரு கேரியர், அதாவது சுமந்து செல்பவை மட்டும்தான் என்பதை இதைவிட எளிமையா சொல்ல முடியாது. தேங்க்ஸ். ஆனா இது நம்ம சயின்ஸ் பத்தின புரிதலையே மாத்துதுல்ல? கண்டிப்பா மாத்துது. இது நம்ம அறிவியலோட அடிப்படை புரிதலையே கேள்விக்குள்ளாக்குகிறது. இப்போ ஒரு சாதாரண அலுமினியம் பேட்டரியை நீங்க எடுத்துக்கிட்டா, அது தன்னை தியாகம் செய்து கரைந்து போய் தான் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும். ஆமா, யூஸ் பண்ண கரைஞ்சிடும். ஆனால் இந்த கிராஃபைட் ஆண்டனா பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையாக நடைபெறும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிதைவை தன்னுள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து நிகழ்த்துகிறது. வாவ். அது எந்த பொருளையும் அழிக்காமல் விண்வெளி ஆற்றலை மட்டும் கடத்தி தருகிறது. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஆனா இங்க நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? தீலி என்னவோ ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்மிக் கதிர்வீச்சு, குவாண்டம் டனலிங், பீட்டா சிதைவு, இதெல்லாம் $1 பில்லியன் செலவு பண்ணி பெரிய பெரிய லேப்ல நடக்கிற விஷயங்கள் மாதிரி தெரியுது. இதெல்லாம் செய்ய ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம் வேணுமே. அப்படி இருந்தா நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வேஸ்ட் பிரச்சனைக்கு இது எப்படி ஒரு தீர்வாகும்? இது வெறும் லேப்ல நடக்கிற மேஜிக், கடைக்கு வரும்போது காணாம போயிடுமே. நீங்க சந்தேகப்படுறது சகஜம்தான். நிறைய பேர் இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனால் இங்கதான் இந்த ஆராய்ச்சியோட மிகப்பெரிய வெற்றியே அடங்கியிருக்கு. அப்படியா? எப்படி? இதுக்கு எந்த ஒரு $1 பில்லியன் லேபும் தேவையில்லை. இந்த கண்ணமா கரைசல் உருவாக்க தேவையான பொருட்கள் வந்து ரொம்பவே மலிவானவை. சந்தையில் கிலோ வெறும் 15 முதல் 20 ரூபாய்க்கு கிடைக்கும் இண்டஸ்ட்ரியல் கிரேட் பொருட்களை கொண்டுதான் இந்த அமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. கிலோ வெறும் 15 ரூபாயா? என்ன சொல்றீங்க? ஆமா, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எந்த விலையுயர்ந்த பொருட்களும் இதற்கு தேவையில்லை. எல்லாமே உள்ளூர்ல கிடைக்கிற சாதாரண பொருட்கள் தான். அப்போ இதோட உற்பத்தி செலவு ரொம்பவே குறைவா? சரி, இவ்ளோ குறைவான விலையில செஞ்சா இதோட செயல்திறன் எப்படி இருக்கும்? உண்மையிலே இது வேலை செய்தா இல்ல வெறும் லேப் கணக்குதானா? ஆய்வு குறிப்புகளின்படி பார்த்தால் இதோட செயல்திறன் வந்து ரொம்பவே பிரமிக்க வைக்குது. ஒரு சிங்கிள் செல் மூலமாக 1.3 வோல்ட் முதல் 1.5 வோல்ட் வரை மின்சாரம் கிடைக்குது. ஓகே, ஒரு செல் அவ்ளோ தருது. இப்படி ஒரு 10 செல்களை தொடரா இணைத்தால் நமக்கு 13 வோல்ட் கிடைக்கும். இது ஒரு சின்ன விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 30 நாட்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் 30 ஆம்பியர் அவர் ஒட்டுமொத்த ஆற்றல் கிடைச்சிருக்கிறது. 30 ஆம்பியர் அவரா? ஆமா, அதாவது 100 மில்லி ஆம்பியர் சராசரி வெளியீட்டில் 300 மணி நேரம் இது தொடர்ந்து செயல்பட்டிருக்கு. 300 மணி நேரமா? ஒரு செத்துப்போன பேட்டரியிலேருந்து இவ்ளோ ஆற்றலா? எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, அவங்க செஞ்ச அந்த டியூரோசெல் பேட்டரி பரிசோதனை தான். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது தூக்கி எறியப்படும் பழைய டியூரோசெல் அல்லது எவரடி பேட்டரிகள்ல வெறும் கிராஃபைட் தண்டுகளை பொருத்தி அவங்க அதை மீண்டும் உயிர்ப்பிட்டிருக்காங்க. கரெக்ட். 12 பழைய டியூரோசெல் பேட்டரிகளை இணைத்து 9 வாட்ஸ் சோலார் எல்இடி விளக்க தொடர்ந்து 3 ஆண்டுகள் எரிய வைக்கும் சோதனை வெற்றி பெற்றுள்ளதுன்னு அந்த நோட் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஒரு எமர்ஜென்சி லைட்டை நீங்க சார்ஜ் பண்ணவே இல்ல, ஆனா அது 3 வருஷமா தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த மெயின்டெனன்ஸும் இல்ல. ஆமாம், அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண அறை வெப்பநிலையில எந்த வெளிப்புற மின்சாரமும் இல்லாம அந்த விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்பவே முடியல. வெறும் 10 ரூபாய் முதலீட்டில் ஒரு 10க்கு 10 அளவுள்ள அறையை உங்களால் ஒளிரச் செய்ய முடியும். அது மட்டுமில்ல, இந்த மின்கலத்தை உங்கள் தேவை பொறுத்து பல வடிவங்களில் பயன்படுத்தலாம். பல வடிவங்கள்னா எப்படி? அதாவது திரவமாகவோ, ஒரு களிமண் வடிவிலோ அல்லது ஒரு கிரீஸ் வடிவிலோ கூட இதை உருவாக்க முடியும். நீங்க எங்கேயும் எப்படி வேணாலும் இதை பூசிவிட்டு அதிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம். வாவ், இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியுது. இது வெறும் ஒரு புது பேட்டரி தொழில்நுட்பம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான டன் மின்னணு கழிவுகள் குப்பைகள்ல சேருது. அந்த வேஸ்ட்டை குறைப்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி இது. கண்டிப்பா. சரி, எதிர்காலத்துல இதை இன்னும் பெரிய அளவுல கொண்டு போக முடியுமா? ஒரு வீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் இதுல இருந்து எடுக்க முடியுமா? ஆராய்ச்சியாளர் இனியனின் குறிப்புகள்ல இதற்கான எதிர்கால இலக்குகள் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு.
முதலாவதாக கிராஃபைட் மற்றும் அலுமினிய தகடுகளின் மேற்பரப்பு பரப்பளவை அதிகரிப்பதன் மூலம் மின்சாரத்தின் அளவை, அதாவது ஆம்பியரை இன்னும் அதிகரிக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், மேற்பரப்பு பரப்பளவுனா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியோட வாய்ப்பகுதியை பெருசாக்குற மாதிரி, சரியா? அதிக பரப்பளவு இருந்தா அதிக காஸ்மிக் கதிர்களை பிடிக்கலாம், அதிக ஆற்றல் கிடைக்கும். மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா நானோ போரஸ் அலுமினியத்தை பயன்படுத்த போறாங்க. நானோ போரஸ் அலுமினியமா? அதாவது கண்ணுக்கு தெரியாத பல நுண்துளைகள் கொண்ட அலுமினியம். இது அந்த தொட்டியின் பரப்பளவை பன்மடங்கு அதிகரிக்கும். இதன் மூலமா இந்த குவாண்டம் ஆற்றல் அறுவடையின் துல்லியத்தை இன்னும் அதிகரிக்க போறாங்க. சூப்பர். இதை சின்ன சின்ன பேட்டரிகளாக மட்டும் இல்லாமல் 10 முதல் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய கொள்கலன்களில் அடைத்து ஒரு வீட்டிற்கே ஒரு வருடம் வரை எவ்வித பராமரிப்பும் இல்லாத மின்சாரத்தை பெறுவதுதான் இதன் அடுத்த கட்ட இலக்கு. ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ கரண்ட். ஆமாம். இதை ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தால் இது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய வட்ட பொருளாதாரத்தை உருவாக்குகிறது. அதாவது சர்க்குலர் எக்கானமி. கரெக்ட். ஒரு பொருளை பயன்படுத்து தூக்கி எறி என்றில்லாமல் அந்த தூக்கி எறியப்பட்ட பொருளை ஒரு மின்னுற்பத்தி நிலையமாக மாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உலகத்தோட ஆற்றல் நெருக்கடிக்கு ஒரு குப்பையிலிருந்து தீர்வு கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்னவெல்லாம் பார்த்திருக்கோம்னு சுருக்கமா நான் ஒரு தடவை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு சாதாரண செத்துப்போன தூக்கி எறியப்பட்ட பேட்டரி எப்படி காஸ்மிக் கதிர்வீச்சு, கார்பன் 14 பீட்டா சிதைவு மூலமா ஒரு குவாண்டம் ஆண்டனாவா மாறி அந்த எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சியால் ஒரு மோட்டாரையே இயக்குதுன்னு பார்த்தோம். இது வெறும் பிசிக்ஸ் புத்தகத்துல மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல, நம்ம வீட்டு குப்பை தொட்டியில் இருக்கிற ஒரு நிஜமான மேஜிக். உண்மையிலே இது ஒரு மேஜிக் தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் உலகத்திற்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பாலத்தை இந்த ஆராய்ச்சி அமைத்து கொடுத்துருக்கு. சயின்ஸ் வெறும் லேப்ல மட்டும் இருக்கக்கூடாது, அது சாமானியனுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கமும் இதுல இருக்கு. நிச்சயமாக. அடுத்த முறை நீங்க ஒரு பழைய பேட்டரியை தூக்கி எறியும் போது அது வெறும் செத்துப்போன குப்பை இல்ல அப்படிங்கறத நினைவில் கொள்ளுங்க. ஆமா, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கு. கரெக்ட். அதற்குள் இன்னமும் முடிவடையாத ஒரு குவாண்டம் சிதைவு நடந்து கொண்டே இருக்கிறது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அது பிரபஞ்சத்தோடு பேசி துடித்துக் கொண்டேதான் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை இது. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புகிறேன். இந்த ஆதாரங்களின்படி கிராஃபைட் என்பது காஸ்மிக் கதிர்வீச்சை ஈர்க்கும் ஒரு ஆண்டனா போல செயல்படுகிறது என்றால் நாம் இதுவரை தூக்கி எறிந்த பல்லாயிரக்கணக்கான டன் மின்னணு கழிவுகள் குவிந்து கிடக்கும் அந்த பிரம்மாண்டமான குப்பை கிடங்குகள் உண்மையில் சும்மா கிடக்கும் குப்பைகள் அல்லவோ? அவை தூங்கிக் கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான குவாண்டம் மின் உற்பத்தி நிலையங்கள் தானா? நாம் அந்த அளப்பரிய ஆற்றலை தட்டி எழுப்ப தெரியாமல் வெறும் குப்பையாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியோடு இன்றைய ஆழமான தகவல் தேடலை நாம் நிறைவு செய்கிறோம். சிந்திப்போம்.